ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே மைக்ரோவேவ் க்ளீனிங்க. ஏன்னா காலையில் ஏதோ சூடு பண்ணப்போ தெரிச்சு போயிடுச்சு. அப்போ டைம் கிடைக்கல க்ளீன் பண்ண. அதனால வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அதை முடிச்சிடலாம் உட்காந்தோன்னா. உங்களுக்கு தெரியும்ல, எந்திரிக்க மாட்டோமே. ஒரு மைக்ரோவேவ் க்ளீனிங் ஹேக் சொல்லித்தரட்டா? ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கட் பண்ண லெமனை போட்டுட்டு மைக்ரோவேவில் வச்சு நல்லா சுட வைங்க. நல்லா சுட வைங்கங்க, அதாவது கொதிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி மைக்ரோவேவ்குள்ளேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அந்த மைக்ரோவேவ்லேருந்து அந்த தண்ணியிலேருந்து வர ஸ்டீம் என்ன பண்ணுன்னா, இந்த ட்ரையான ஃபுட்டு, ட்ரையான கங்கு, ஆயில் எல்லாத்தையும் சாஃப்ட் பண்ணி விட்ரும். அதுக்கப்புறம் நீங்கள் கெமிக்கல் எல்லாம் எதுவும் எடுக்காமல் வெறும் ஒரு சின்ன வாஷ் கிளாத்தை நல்லா நனைச்சிட்டு அப்படியே தொடச்சி எடுத்திங்கன்னா எல்லா அழுக்கும் வெளியே வந்துடும். ஸோ டிப்பிக்கலாக மைக்ரோவேவில் ஃபுட்டெல்லாம் வச்சு சூடு பண்ணுறனால நான் கெமிக்கல் வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன். இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஸ்க்ரப்பரெல்லாம் வச்சு ஸ்க்ரப் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. நல்லா தொடச்சி எடுத்தாலே நல்ல க்ளீனாக வந்துடும். ப்ளஸ் அந்த லெமன் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லை மைக்ரோவேவ்க்கு கொடுக்கும். ஸோ இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன, ஒரு கப்பு டீ தான். ஸோ சாயங்காலம் ஆனால் ஒரு கப் டீ குடிக்கணும்ல. ஸோ மடான்னு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு டீ வைக்கலாமா? டீ வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், கேளுங்க. விமெனோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். இப்போ 25-30 வயசில் இருக்கிற, அதாவது கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட மாட்டேங்கிறாங்களாமா. என்னவா இருக்கும்னு பார்த்தா, இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பயங்கர இண்டிபெண்ட்டாக, ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்களாமா. அதனால் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தில் போய் அந்த ஃப்ரீடமை இழந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து வெளியவும் போய் வேலை பார்த்து அந்த மாதிரி இருக்க இஷ்டம் இல்லை. ஈக்குவாலிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாமே இப்போ எதிர்பார்க்குறாங்க பொண்ணுங்க. ஒரு நல்ல விஷயந்தான், இந்த மாற்றமும் நல்லது தான். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இனி ஃபியூ இயர்ஸ் டவுன் த லேன் ஏன் பொண்ணுங்கள்லாம் ஏதாச்சும் கல்யாணத்துக்கோ இல்லை ஏன் பேர குழந்தைங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஆண்டிங்கெல்லாம் என்னம்மா அடுத்தது உனக்கு தான் கல்யாணம்மா, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆண்டிங்களுக்கே கல்யாணம் இருக்காது. அவங்கெல்லாம் இன்ஃபேக்ட் இனிமேல் சொல்ல போகிறது என்னன்னா, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுமா, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, உலகம் மொத்தம் சுற்று, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இரு அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மாற்றத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தட் வில் பி அ வெரி குட் சேஞ்ச். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கல்யாண வயசில் இருக்கிற பசங்கள்லாம் ஏதாச்சும் கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனாலும் அவங்கக்கிட்டையும் இப்படி கேட்பாங்களோ எப்போ கல்யாணம்னு? யாராச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் கேள்விப்பட்டது கிடையாது. எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எங்கள் மில்லிக்குட்டி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.